ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுவையில் காவலர் பணிக்கான உடல் தகுதி தேர்வு தொடங்கியது. கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற தேர்வை தொடங்கி வைத்து ஆய்வு செய்தார் அமைச்சர் நமச்சிவாயம். புத்தாண்டு கொண்டாட்டங்கள் முடிந்தும் புதுவையில் குறையாத மக்கள் கூட்டம். தொடர் விடுமுறை என்பதால் சுற்றுலா தலங்களில் குவிந்த பொதுமக்கள். தேர்வு விடுமுறை முடிந்து மீண்டும் அரசு பள்ளிகள் திறப்பு. மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பள்ளிக்கு சென்றனர். புத்தாண்டை முன்னிட்டு தாவரவியல் பூங்காவில் குவிந்த பொதுமக்கள். ரயில் சேவை நிறுத்தப்பட்டதால் ஏமாற்றம். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460 அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற காவலர் பணிக்கான உடல் தகுதி தேர்வை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள 148 காவலர் பணியிடங்களை நேரடியான நியமனத்தின் மூலம் நிரப்ப அறிவிப்பு ஆணை கடந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆன்லைன் மூலம் 10,063 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. தொடர்ந்து ஆட்சேர்ப்பு குழுவால் ஆய்வு செய்யப்பட்டு 135 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையில் 9,932 விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் உடற்தகுதி தேர்வு, உடல் திறன் தேர்வு ஜனவரி 2ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இதில் விண்ணப்பதாரர்கள் உடல் தகுதி தேர்வு, உடல் திறன் தேர்வுக்கு வரும்பொழுது தங்களின் ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம், வாக்காளர் அடையாள அட்டை, இந்திய பாஸ்போர்ட் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றின் அசல் பிரதியை தவறாமல் கொண்டு வர வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. மேலும் முதல் நாளான ஜனவரி 2ஆம் தேதி 500 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் விண்ணப்பதாரர்களுக்கு சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டு உடல் திறந்த தேர்வில் மார்பளவு, உயரம், எடை பரிசோதனை நடத்தப்பட்டது. பின்னர் 800 மீட்டர் ஓட்டம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் தேர்வு நடைபெற்றது. தொடர்ந்து தேர்வு பணியை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நேரில் ஆய்வு செய்து தேர்விற்கு வந்த அனைவருக்கும் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து அவர் 800 மீட்டர் ஓட்டத்தையும் துவக்கி வைத்தார். புத்தாண்டு கொண்டாட புதுவை வந்துள்ள சுற்றுலா பயணிகளின் கூட்டம் சற்றும் குறையாததால் புதுவையின் சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அதிகம் காணப்பட்டது. ஒவ்வொரு வருடமும் புத்தாண்டை கொண்டாட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். இந்த வருடமும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியில் குவிந்து புத்தாண்டை வரவேற்று கொண்டாடினர். இதனால் புதுவையில் உள்ள விடுதிகள் அனைத்தும் நிரம்பி வழிந்தன. பொதுவாக புத்தாண்டு முடிந்த மறுநாள் புதுவை வந்துள்ள சுற்றுலா பயணிகள் தங்கள் சொந்த ஊருக்கு திரும்பி செல்வது வழக்கம். ஆனால் இந்த வருடம் புத்தாண்டுடன் பள்ளி விடுமுறையும் நீட்டிக்கப்பட்டுள்ளதால் புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் குறைந்த பாடில்லை. இதனால் புதுவையின் சுற்றுலா தலங்களான கடற்கரை, பாரதி பூங்கா, அரவிந்தர் ஆசிரமம் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. புதுச்சேரியில் தேர்வுகள் முடிந்து மாணவர்களுக்கு விடுமுறை விடப்பட்டிருந்த நிலையில் ஜனவரி 2ஆம் தேதி மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்டன. புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமலில் உள்ளது. இந்நிலையில் அரசு பள்ளிகளில் திருப்புதல் தேர்வு கடந்த மாதம் 12ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி வரை நடைபெற்ற நிலையில் அதனைத் தொடர்ந்து அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கடந்த 24ஆம் தேதி முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரை 8 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டது. பின்னர் பள்ளிகள் வருகிற 2ஆம் தேதி திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தமிழகத்தில் அரசு பள்ளிகள் வருகிற 5ஆம் தேதி திறக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதேபோல் புதுவையில் பின்னர் பள்ளிகள் வருகிற 2ஆம் தேதி திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் அரசு பள்ளிகள் வருகிற 5ஆம் தேதி திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் புதுச்சேரியிலும் அரசு பள்ளிகளை 5ஆம் தேதி திறக்க வேண்டும் என்கிற கோரிக்கை எழுந்திருந்தது. ஆனால் ஏற்கனவே அரசு அறிவித்தபடி 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. அதன்படி ஜனவரி 2ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டு மாணவர்கள் ஆர்வத்துடன் பள்ளிக்கு சென்றனர். புத்தாண்டு அன்று தாவரவியல் பூங்காவில் மக்கள் கூட்டம் அலைமோதிய நிலையில் பேட்டரி குறைபாடு காரணமாக ரயில் சேவை நிறுத்தப்பட்டதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட வந்த சுற்றுலா பயணிகளால் பொதுமக்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. தொடர்ந்து பள்ளி விடுமுறை என்பதாலும் சனி ஞாயிறு விடுமுறை என்பதாலும் புதுவையின் பல்வேறு சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் சற்றும் குறையாமல் அதிக அளவிலேயே காணப்பட்டது. குறிப்பாக புதிதாக புனரமைக்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ள புதுவை தாவரவியல் பூங்காவில் மக்கள் கூட்டம் அலைமோதியது.
புத்தாண்டை கொண்டாட தங்கள் குடும்பத்தினருடன் வந்திருந்த பொதுமக்கள் தாவரவியல் பூங்காவில் இயக்கப்பட்ட ரயில் மற்றும் ஜீப்புகளில் பயணம் மேற்கொண்டு மகிழ்ந்தனர். இதனிடையே தொடர் கூட்டம் காரணமாக மாலை நேரத்தில் ரயில் பயணம் நிறுத்தப்பட்டது. இதுகுறித்து பூங்கா நிர்வாகத்திடம் கேட்டபொழுது பேட்டரி குறைபாடு காரணத்தால் ரயில் சேவை நிறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதனால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். இதேபோல் அதிக அளவிலான கூட்டத்தின் காரணமாக தாவரவியல் பூங்காவை சுற்றி பார்க்க இயக்கப்பட்ட ஜீப்புகளிலும் மக்கள் முண்டியடித்து ஏறி பயணம் செய்ததை காண முடிந்தது. பெரும் கூட்டத்தையும் பொருட்படுத்தாமல் தாவரவியல் பூங்காவிற்கு வந்திருந்த பொதுமக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் புத்தாண்டை கொண்டாடி மகிழ்ந்தனர். தினத்தந்தி தேசிய மக்கள் மன்றம் சார்பில் மண் வாசனை மகளிர் திருவிழா மூலக்குளம் பெத்தி செமினார் பள்ளி வளாகத்தில் ஜனவரி 3 நடைபெறுகிறது. அழிந்து வரும் பாரம்பரிய விளையாட்டுகளை மீட்டெடுக்கும் மற்றும் தமிழர் பாரம்பரியத்தை போற்றிடும் வகையில் தினத்தந்தி மற்றும் தேசிய மக்கள் மன்றம் இணைந்து மண் வாசனை மகளிர் திருவிழாவை நடத்துகிறது. இந்த விழா மூலக்குளம் பெத்தித் செமினார் CBSE பள்ளி வளாகத்தில் ஜனவரி 3 சனிக்கிழமை காலை 9 மணி முதல் மதியம் 12 மணி வரை நடைபெறுகிறது. இதில் 15 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு காலில் பலூன் கட்டி உடைத்தல், லெமன் ஸ்பூன் போட்டி, ஓட்டப்பந்தயம், ஸ்கிப்பிங் உள்ளிட்ட போட்டிகள் தனியாக நடைபெறுகிறது. இதேபோல் 15 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கான பிரிவில் தண்ணீர் நிரப்பிய குடங்களை 2 கைகளில் தூக்கி செல்லுதல், குழியில் கோலி குண்டு நிரப்புதல், நெற்றியில் சில் வைத்து பாண்டி விளையாடுதல், உரியடித்தல், வளையம் வீசுதல், பந்து கடத்துதல், பாட்டிலில் நீர் நிரப்புதல் உள்ளிட்ட போட்டிகளும் நடைபெறுகிறது. ஒவ்வொரு போட்டியிலும் தலா 3 நபர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். இதில் நெற்றியில் சில் வைத்து பாண்டி விளையாடும் போட்டிக்கு மட்டும் முதல் 10 நபர்களுக்கு பரிசு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த போட்டிகளில் வெற்றி பெற்று முதல் 3 இடங்களை பிடிக்கும் வெற்றியாளர் 40 பேரில் 10 நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல் பரிசாக வாஷிங் மிஷின், 2வது பரிசாக கிரைண்டர், 3வது பரிசாக கேஸ் அடுப்பு வழங்கப்படுகிறது. மீதமுள்ள 7 பேருக்கு தினத்தந்தி ஓராண்டிற்கான சந்தா பரிசாக வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் போட்டியில் பங்கேற்கும் போட்டியாளர்கள் அனைவருக்கும் ஆறுதல் பரிசும் உண்டு எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பரிசுகளை தேசிய மக்கள் மன்ற நிறுவனரும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவருமான ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின், பெத்திஸ் செமினார் CBSE பள்ளி முதல்வர் அருட்தந்தை பாஸ்கல் ராஜ் ஆகியோர் வழங்குகின்றனர். குறிப்பாக இந்த போட்டிகளில் பங்கேற்க விரும்புவோர் முன்பதிவு செய்வது அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இதற்காக 9841749260 மற்றும் 9841749267 ஆகிய செல்போன் எண்களிலும் 041322033171 மற்றும் 22033377 ஆகிய தரைவழி தொலைபேசி எண்களிலும் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மூர்த்திக்குப்பம், புதுக்குப்பம் உள்ளிட்ட மீனவ கிராம பகுதியில் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளதால் தங்கள் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி கடலோர பகுதிகளான புதுக்குப்பம், மூர்த்திக்குப்பம் மீனவ கிராமங்களில் 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் வசித்து வருகின்றனர். மீன்பிடி தொழிலையே தங்களது வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்ந்து வரும் இவர்களது வாழ்க்கை தற்பொழுது கேள்விக்குறியாகியுள்ளது. இதற்கு காரணம் அங்கு ஏற்பட்டுள்ள மணல் அரிப்பு. மூர்த்திக்குப்பம், புதுக்குப்பம் பகுதிகளில் உள்ள கடலோர பகுதிகளில் கடல் நீர் மேல் எழுந்து மணல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த 1 வார காலத்தில் மட்டும் சுமார் 50 மீட்டர் தூரத்திற்கு கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இது மேலும் நீடித்தால் தங்கள் கிராமமே கடலில் மூழ்கும் நிலை ஏற்படும் என்று அப்பகுதி வாழ் மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். மேலும் இதனால் அவர்களது படகுகளுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக அவர்களது மீன்பிடி தொழிலை சரிவர செய்ய முடியாமல் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே உடனடியாக அரசு இதனை கருத்தில் கொண்டு அதிகாரிகளை நேரடியாக அனுப்பி தங்கள் பகுதியை பார்வையிட்டு உரிய நடவடிக்கை எடுத்து தங்கள் வாழ்வை மீட்டு தர வேண்டும் என்று அப்பகுதியில் வசிக்கும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசு உடனடியாக இது தலையிட்டு இந்த துறைமுகத்தை மீண்டும் தொடங்குவதற்கு ஏற்பாடு செய்யவில்லை என்றால் வருகின்ற தேர்தலை இந்த மூர்த்திக்குப்பம், புதுக்குப்பம் மீனவர்கள் அனைவரும் புறக்கணிப்பார் என்று எச்சரிக்கையுடன் நாங்கள் எங்கள் பொதுமக்கள் சார்பாகவும் கிராம சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். புத்தாண்டு தினத்தில் புதுவை அரசு மருத்துவமனைகளில் 26 குழந்தைகள் பிறந்துள்ளன. டிசம்பர் 31 இரவு ஆங்கில புத்தாண்டு கேளிக்கை நிகழ்ச்சிகள் வான வேடிக்கைகளுடன் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. புத்தாண்டு தினத்தில் பரிசு பொருட்களால் கிடைக்கும் மகிழ்ச்சியை விட எல்லையில்லா பூரிப்பை தரும் குழந்தை செல்வமும் பல தம்பதிகளுக்கு கிடைத்துள்ளது. அதன்படி 2026 ஆங்கில புத்தாண்டு பிறந்த ஜனவரி 1
நள்ளிரவு 12 மணி முதல் மாலை 5 மணி வரை அரசு மருத்துவமனைகளில் 12 ஆண் குழந்தைகள் உட்பட 26 குழந்தைகள் பிறந்துள்ளன. அதன்படி புதுச்சேரி ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் 6 ஆண் குழந்தைகள், 7 பெண் குழந்தைகள் என 13 குழந்தைகள் பிறந்துள்ளன. இதேபோல் ஜிப்மர் மருத்துவமனையில் ஆண் குழந்தைகள் 6, பெண் குழந்தைகள் 7 பிறந்துள்ளன. மேலும் குழந்தை செல்வத்தை புத்தாண்டு பரிசாக பெற்ற தம்பதியினர் மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்தனர். இதேபோல் மருத்துவமனை ஊழியர்கள், உறவினர்கள், நண்பர்களுக்கு அவர்கள் இனிப்பு கொடுத்து தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். கதிர்காமம் கனகன் ஏரியை சுத்தம் செய்து மீண்டும் படகு சவாரி இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கதிர்காமம் கனகன் ஏரியில் ஆகாய தாமரை செடிகள் அகற்றும் பணியில் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். திலாஸ்பேட்டை கனகன் ஏரி 17 ஏக்கர் பரப்பளவு கொண்டதாகும். இந்த ஏரியில் தேங்கி நிற்கும் மழைநீர் கதிர்காமம், திலாசுப்பேட்டை, ரெட்டியார்பாளையம், ரத்தினம்மாள் நகர், தந்தை பெரியார் நகர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளுக்கு நிலத்தடி நீருக்கு ஆதாரமாக விளங்கி வருகிறது. இந்நிலையில் ஏரி முழுவதும் விரைவாக நீரினை உறிஞ்சக்கூடிய ஆகாய தாமரை செடிகள் வளர்ந்து தண்ணீர் தெரியாத வண்ணம் காணப்பட்டது. இதனால் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று பொதுப்பணித்துறை சார்பில் 70க்கும் மேற்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் ஆகாய தாமரை செடிகளை ஏரியில் இருந்து அகற்றும் பணியை மேற்கொண்டனர். இதனிடையே முன்னாள் ஆளுநர் கிரண்பேடி பதவிக்காலத்தின் போது இந்த கனகன் ஏரியில் இருந்த ஆகாய தாமரைகள் அகற்றப்பட்டு படகு சவாரி விடப்பட்டது. மேலும் ஏரியை சுற்றிலும் நடைபயிற்சி மேற்கொள்ளும் வகையில் நடைபாதைகளும் அமைக்கப்பட்டிருந்ததால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தற்போது அதேபோல் மீண்டும் கனகன் ஏரியில் படகு சவாரி தொடங்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். 2026 புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு மருத்துவரும் புதுவை திராவிட முன்னேற்றக் கழக மருத்துவர் அணி அமைப்பாளருமான ஆனந்த் ஆரோக்கியராஜ் புதுவை கடலூர் மறைமாவட்ட பேராயரை நேரில் சந்தித்து ஆசி பெற்றார். 2025ஆம் ஆண்டிற்கு விடை கொடுத்து 2026ஆம் ஆண்டான புத்தாண்டு ஜனவரி 1ஆம் தேதி பிறந்துள்ளது. அன்றைய தினம் குழந்தைகள் நல மருத்துவரும் புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழக மருத்துவர் அணி அமைப்பாளருமான ஆனந்த் ஆரோக்கியராஜ் புதுச்சேரி மற்றும் கடலூர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்டை சந்தித்து புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்து ஆசி பெற்றார். இந்த நிகழ்வின் போது புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழக மருத்துவர் அணி அமைப்பாளரும் மருத்துவருமான ஆனந்த் ஆரோக்கியராஜின் குடும்பத்தினர் உடனிருந்தனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 12,485 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,570 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.